எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் மார்ச் 7ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பார்படாஸ் நாட்டின் உயரிய விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, நரேந்திர மோடி. ஸோ நம்ம இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பல்வேறு நாடுகளுடைய பல்வேறு உயரிய விருதுகளானது வழங்கப்பட்டிருக்கு. அந்த வரிசையில் இப்போ பார்படாஸ் நாட்டுடைய உயரிய விருதும் பிரதமர் மோடி அவர்களுக்கு இப்போ வழங்கப்பட்டிருக்கு. ஸோ கவனிங்க, இப்போ பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு பார்படாஸ் நாட்டுடைய உயரிய விருதான ஹானரரி ஆர்டர் ஆஃப் ஃப்ரீடம் ஆஃப் பார்படாஸ் அப்படிங்கிற விருதானது வழங்கப்பட்டிருக்கு. ஹானரரி ஆர்டர் ஆஃப் ஃப்ரீடம் ஆஃப் பார்படாஸ் அப்படிங்கிற பார்படாஸ் நாட்டுடைய உயரிய விருது இப்போ பிரதமர் மோடிக்கு வழங்கியிருக்காங்க. எதுக்காக இந்த விருது வழங்கியிருக்காங்க அப்படின்னா, இந்த கரோனா டைம்ல பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடியுடைய வியூக தலைமைத்துவம், அவருடைய உதவியை பாராட்டும் வகையில் இப்போ பார்படாஸ் நாட்டுடைய பிரதமர் இருக்கக்கூடிய மியா அமோர் மோட்லி அவர்கள் பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடிக்கு இந்த உயரிய விருதை அறிவிச்சிருக்காங்க. இப்போ இந்த விருது பார்த்தீங்கன்னா 2வது இந்தியா காரிகாம் தலைவர்கள் உச்சி மாநாட்டின் போது பிரதமர் மோடி சார்பாக மத்திய அமைச்சர் ஒருவர் வந்து அந்த விருதை பெற்றுக் கொண்டிருக்காங்க. அடுத்து, இந்த பார்படாஸ் நாட்டுடைய தலைநகரம் எது அப்படின்னா பிரிட்ஜ் டவுன். அடுத்த ரீசன் நியூஸ், இப்போ சமீபத்தில் பிரதமர் மோடி அவர்களுக்கு குளோபல் அமைதி விருது வழங்கப்பட்டிருக்கு. அதாவது டாக்டர் மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் குளோபல் அமைதி விருது பிரதமர் மோடிக்கு வழங்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி ரீசெண்டாக தான் நைஜீரியாவுடைய உயரிய விருதான கிராண்ட் கமாண்டர் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் தி நைஜர் விருது பிரதமர் மோடிக்கு வழங்கப்பட்டது. கயானா நாட்டுடைய உயரிய விருதான தி ஆர்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் விருது பிரதமர் மோடிக்கு வழங்கப்பட்டிருக்கு. டொமினிகா நாட்டுடைய டொமினிகா அவார்ட் ஆஃப் ஹானர் விருது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அடுத்த ரஷ்யாவுடைய உயரிய விருது ஆர்டர் ஆஃப் செயின்ட் ஆண்ட்ரூ தி அப்போஸ்தலர் விருது வழங்கப்பட்டிருக்கு. பூடான் நாட்டுடைய உயரிய விருதான தி ஆர்டர் ஆஃப் த ட்ரூ கியால்ஃபு விருது வழங்கப்பட்டிருக்கு. அடுத்து கிரீஸ் நாட்டுடைய 2வது உயரிய விருதான தி கிராண்ட் கிராஸ் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் ஹானர் விருது வழங்கப்பட்டிருக்கு பிரதமர் மோடிக்கு. அடுத்து பிரான்ஸ் நாட்டுடைய கிராண்ட் கிராஸ் ஆஃப் தி லீஜியன் ஆஃப் ஹானர் விருது பிரதமர் மோடிக்கு வழங்கப்பட்டிருக்கு. எகிப்து நாட்டுடைய உயரிய விருதான ஆர்டர் ஆஃப் தி நைல் விருது பிரதமர் மோடி அவர்களுக்கு சமீபத்தில் வழங்கப்பட்டிருக்கு. ஸோ எல்லாமே ரீசனாக பிரதமர் மோடி அவர்களுக்கு பல்வேறு நாடுகள் வழங்கிய உயரிய விருது. அடுத்த செகண்ட் கொஸ்டின், உலக பயங்கரவாத பட்டியல் 2025 இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர் 14வது இடம். ஸோ உலக டெரரிசம் இண்டெக்ஸ், அதாவது உலக பயங்கரவாத பட்டியல், பயங்கரவாத நடவடிக்கைகள் அதிகமாக நடைபெறக்கூடிய நாடுகள் அப்படின்னு பார்க்கும்போது அதில் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான், நம்ம இந்தியாவுடைய அண்டை நாடான பாகிஸ்தான் வந்து 2வது இடத்தை பிடிச்சிருக்கு. நம்ம இந்தியா வந்து 14வது இடத்துல இருக்கு. சமீபத்தில் இந்த பயங்கரவாத பட்டியலை வந்து இன்ஸ்டிடியூட் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அண்ட் பீஸ், அதாவது ஐஇபி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இந்த ஐஇபி அப்படிங்கிற அமைப்பு தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த பயங்கரவாத பட்டியலை. ஸோ இந்த உலக பயங்கரவாத பட்டியல் 2025 மொத்தமாக எத்தனை நாடுகளை வரிசைப்படுத்திருக்காங்க அப்படின்னா 163 நாடுகளை வரிசைப்படுத்திருக்காங்க, தரவரிசைப்படுத்திருக்காங்க. அதில் செகண்ட் பிளேஸ்ல பாகிஸ்தான் இருக்கு, நம்ம இந்தியா வந்து 14வது இடத்துல இருக்கு. பாகிஸ்தான்ல பார்த்தீங்கன்னா இந்த பயங்கரவாத நடவடிக்கைகள்னால உயிரிழக்கவங்களோட எண்ணிக்கை வந்து கடந்த 10 ஆண்டுகள்ல 45% அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. பாகிஸ்தான் செகண்ட் பிளேஸ். அப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல எந்த நாடு இருக்கு அப்படின்னா புர்கினா பாசோ தான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. தேர்ட் வந்து சிரியா இருக்கு. 4th பிளேஸ் மாலி. 5வது இடத்துல நைஜர் இருக்கு. நம்ம இந்தியா வந்து 14வது இடத்துல இருக்கு உலக பயங்கரவாத பட்டியலில். அடுத்த ரீசன் நியூஸ், ராணுவ வலிமை கொண்ட நாடுகள் பட்டியலில் நம்ம இந்தியா வந்து 4வது இடத்தை பிடிச்சிருக்கு. உலகிலே சக்தி வாய்ந்த நாடுகள் பட்டியலில் இந்தியா வந்து 12வது இடத்தை பிடிச்சிருக்கு. அடுத்து 2024ஆம் ஆண்டிற்கான ஊழல் தரவரிசை குறியீட்டில் இந்தியா 96வது இடத்தை பிடிச்சிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா உலகின் சக்தி வாய்ந்த பாஸ்போர்ட் தரவரிசையில் இந்தியா வந்து 85வது இடத்தை பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின், 2023ஆம் ஆண்டிற்கான கலைஞர் எழுதுகோள் விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி, ஏ அண்ட் பி. சிறந்த இதழியலாளர்கள், பத்திரிகையாளர்களுக்கு தான் இந்த கலைஞர் எழுதுகோள் விருதானது 2021 வழங்கிட்டு வராங்க. இப்போ 2023ஆம் ஆண்டுக்கான கலைஞர் எழுதுகோள் விருது 2 பேருக்கு வழங்கப்பட்டிருக்கு. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான் வழங்கியிருக்காங்க இந்த விருதுகளை. அவங்க யார் யார் அப்படின்னா நக்கீரன் கோபால் மற்றும் சுகீதா சாரங்கராஜ். நக்கீரன் கோபால், சுகீதா சாரங்கராஜ், இவங்க 2 பேருக்கு தான் 2023ஆம் ஆண்டுக்கான கலைஞர் எழுதுகோள் விருதானது வழங்கப்பட்டிருக்கு. ஸோ உங்களுக்கு விருது வழங்கியிருக்காங்க இல்லையா, விருதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா தலா 5 லட்சம் ரூபாய் பரிசு தொகை வழங்கியிருக்காங்க. பாராட்டு சான்றிதழும் வழங்கப்பட்டிருக்கு. யார் யாருக்கு? நக்கீரன் கோபால் மற்றும் சுகீதா சாரங்கராஜ்.
நெக்ஸ்ட் ரீசன் நியூஸ். ஸோ சமீபத்தில் 2024ஆம் ஆண்டிற்கான காமராஜர் விருது வந்து KV தங்கபாலு அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அடுத்து ஹானரரி ஆஃபீஸர் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் ஃபிஜி விருது, ஃபிஜி நாட்டுடைய உயரிய விருதான ஹானரரி ஆஃபீஸர் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் ஃபிஜி விருதானது ஸ்ரீ ரவிசங்கர் என்பவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. அடுத்து 2024ஆம் ஆண்டுக்கான கலைஞர் மு கருணாநிதி செம்மொழி தமிழ் விருதானது மா செல்வராசன் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. 2024ஆம் ஆண்டிற்கான புக்கர் பரிசு பார்த்தீங்கன்னா சமந்தா ஹார்வி என்பவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அடுத்து 4வது கேள்வி, தமிழகத்தின் மக்கள் நல்வாழ்வு திட்டங்களால் பேறுகால இறப்பு விகிதம் %% குறைந்துள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 39.4% குறைஞ்சிருக்கு. ஸோ 1,00,000 பேர்ல இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மகப்பேறு இறப்புகள் இருக்கு இல்லையா, அதில் வந்து 1,00,000 பேருக்கு வந்து 1,00,000 பிரசவங்கள் ஏற்படுது அப்படின்னா அதில் வந்து 39.4% தான் இறப்பு ஏற்படுது. அந்த அளவுக்கு குறைச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 45.5 இருந்துச்சு இந்த பர்சன்டேஜ். இப்போ அது 39.4% குறைக்கப்பட்டிருக்கு. பேறுகால இறப்பு அப்படின்னா என்னன்னா, இந்த பிரெக்னன்சி முடிஞ்ச முதல் 45 நாட்கள் பிரெக்னன்சி டைம்லயோ இல்லைன்னா பிரெக்னன்சி முடிஞ்ச ஒரு அதாவது சர்ஜரி முடிஞ்ச அந்த பிரசவம் முடிஞ்சு 45 நாளில் வந்து உயிரிழக்கிறாங்க. அதீத இரத்தப்போக்கு, அதிகமான பிளட் ப்ரெஷர், இந்த மாதிரி காரணங்களால உயிரிழக்கிறாங்க அப்படின்னா அதுதான் நம்ம மகப்பேறு உயிரிழப்புன்னு சொல்லுவோம். ஸோ 1,00,000 பேர்ல 39.4% அந்த இறப்பு விகிதமானது இப்போ தமிழ்நாட்டில் குறைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாடு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம குழந்தைகள் உயிரிழப்பு அப்படிங்கிறது 7.7% குறைஞ்சிருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து நம்ம தமிழ்நாட்டில் சுகாதார திட்டங்கள்ல பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு திட்டம் வந்து மக்களை தேடி மருத்துவம். இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 2021 ஆகஸ்ட் மாதம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு வீடு, அதாவது மக்களுடைய வீடுகளுக்கே சென்று அவங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்காக திட்டம். எதுக்காக, எந்த நோயாளிகளுக்காக சிகிச்சை அளிக்கணும் அப்படின்னா தொற்றா நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்காக தான் இந்த ஸ்கீம். இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா 2 கோடிக்கும் மேற்பட்டவங்க வந்து பயன்பெற்றிருக்காங்க. அடுத்து இதயம் காப்போம் திட்டம். இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 2023 ஜூன் மாதம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா 15,000க்கும் மேற்பட்டவங்களுடைய உயிரானது காக்கப்பட்டிருக்கு. இந்த இதயம் காப்போம் திட்டம் எப்படி செயல்படுத்துறாங்க அப்படின்னா, இந்த இதயம் காப்போம் திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா திடீர்னு மாரடைப்பு ஏற்படுது அப்படின்னா ஆரம்ப சுகாதார நிலையங்களே அவங்களுக்கு முதலுதவி கொடுக்குற மாதிரி மருந்துகளானது வழங்கப்படுகிறது. ஸோ ஒரு 14 மாத்திரைகள் வந்து வழங்குறாங்க. மாரடைப்பு ஏற்பட்டோடனே பெரிய ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும்னா ரொம்ப தூரத்தில் இருக்கும் சில பேர் ரீச் பண்ணுறதுக்கு. ஸோ பெரிய ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படும். அதனால பக்கத்துலேயே தான் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இருக்கும். மாரடைப்பு ஒரு நபருக்கு ஏற்படுதுன்னா ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு கொண்டு போனாங்க அப்படின்னா அங்கே அவங்களுக்கு லோடிங் டோஸ் மருந்துகளானது வழங்கப்படும். ஒரு 14 மாத்திரைகள் வந்து அங்கே தரப்படும். ஸோ லோடிங் டோஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அப்புறமா பொறுமையா பெரிய ஹாஸ்பிட்டல் போனாங்க அப்படின்னா அவங்களுக்கு சிகிச்சை அளிச்சு அவங்கள காப்பாற்ற முடியும். ஸோ இதான் வந்து இந்த இதயம் காப்போம் திட்டம். இது 2023 ஜூன் மாதம் தொடங்கப்பட்டது. நெக்ஸ்ட் நடப்போம் நலம் பெறுவோம் திட்டம். ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த தொற்றா நோய்கள் பெரும்பாலான நோய்கள் ஏற்படுறதுக்கு காரணமே வந்து உடற்பயிற்சி இல்லாமல் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பின்பற்றாததுனால தான் இந்த நோயை ஏற்படுது. ஸோ அதனால ஒரு உடற்பயிற்சி வந்து மக்கள் தினமும் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு இவ்வளோ நோய்கள் வராது. அதனால வாக்கிங் போகிறத குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக, நடைப்பயணம் மேற்கொள்றத குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக நடப்போம் நலம் பெறுவோம் திட்டமானது 2023ஆம் ஆண்டு நவம்பர் 4ஆம் தேதி தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா அனைத்து மாவட்டங்களிலுமே ஒரு 8 கிலோமீட்டர் தொலைவுக்கு நடைபாதை அமைக்கிறதுக்கு தமிழக அரசு திட்டமிட்டிருக்காங்க. அடுத்த தமிழ்நாட்டில் புற்றுநோய் பரிசோதனை திட்டம் பார்த்தீங்கன்னா இப்போ சோதனை அடிப்படையில் ஒரு 4 மாவட்டங்களில் செயல்படுத்துறாங்க. இது விரைவில் நம்ம தமிழகம் முழுக்க 27 கோடி ரூபாயில விரிவுபடுத்தப்படும் விரைவில் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ சர்வதேச மகளிர் தினம் வந்து ஒவ்வொரு வருஷமும் மார்ச் 8ஆம் தேதி கொண்டாடப்படுது. ஸோ இந்த வருஷம் இந்த சர்வதேச மகளிர் தினத்தை ஒட்டி தமிழ்நாட்டில் என்னென்ன திட்டங்கள் பெண்களுக்காக செயல்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு ஒரு அறிக்கை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா, கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். இது வந்து 2023 செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி தொடங்கப்பட்டது. இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா 1 கோடி குடும்ப தலைவிகளுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறதா தெரிவிச்சிருப்பாங்க. தகுதி வாய்ந்த 1 கோடி குடும்ப தலைவிகளை தேர்வு செஞ்சு அவங்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்படும்
சொல்லிட்டு அறிவிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா கூடுதலாக பயனாளிகள் இந்த திட்டத்தின் கீழ் சேர்க்கப்பட்டிருக்காங்க. ஸோ அதன்படி இதுவரைக்கும் இந்த திட்டத்தின் கீழ் 1,15,00,000 பெண்கள் வந்து பயன்பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா புதுமை பெண் திட்டம். புதுமை பெண் திட்டம் அப்படிங்கிறது 6 to 12 வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சுட்டு அடுத்து காலேஜில் உயர்கல்வி படிக்கிறதுக்கு ஜாயின் பண்றாங்க இல்லையா, அந்த பெண்களுக்கு ஒவ்வொரு மாதமும் 1000 ரூபாய் அவங்களோட அந்த மாணவிகளுக்கு வழங்குறதுக்காக தொடங்கினாங்க. இந்த திட்டத்தின் கீழ் 3.28 லட்சம் பேருக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வங்கி கணக்குல செலுத்தப்பட்டு வருது. ஸோ இதன் மூலமாக கல்லூரிகள்ல பாத்தீங்கன்னா மாணவிகளோட சேர்க்கை அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. அதுக்கு அடுத்து பாருங்க திருமண நிதி உதவி திட்டம். ஸோ திருமண நிதி உதவி திட்டங்களின் கீழ் பார்த்தீங்கன்னா 1.26 லட்சம் பெண்களுக்கு 1047 கோடி அளவுக்கு திருமண நிதி உதவி வழங்கப்பட்டிருக்கு. அதில் 68,927 பெண்களுக்கு 8 கிராம் தங்க நாணயங்களோட நிதி உதவியானது அளிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து ஆன்மீகத்தில் பெண்களை ஈடுபடுத்துற நோக்கத்தில் பார்த்தீங்கன்னா பெண் ஓதுவார்கள் திட்டமும் தமிழக அரசினால தொடங்கப்பட்டிருக்கு. இந்த பெண் ஓதுவார்கள் திட்டத்தின் கீழ் பெண்கள் பார்த்தீங்கன்னா கோவில்கள்ல ஒரு 11 பெண்கள் வந்து ஓதுவார்களாக நியமிக்கப்பட்டிருக்காங்க, பொறுப்பு பெற்றிருக்காங்க. அடுத்த 5வது கேள்வி, RBIயின் புதிய நிர்வாக இயக்குநராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, அஜித் ரத்னாகர் ஜோஷி. ஸோ அஜித் ரத்னாகர் ஜோஷி என்பவர் தான் இப்போ இந்த RBI அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்திய ரிசர்வ் வங்கியுடைய புதிய நிர்வாக இயக்குநராக நியமிக்கப்பட்டிருக்காரு. இந்திய ரிசர்வ் வங்கியுடைய ஆளுநராக யார் இருக்காங்க அப்படின்னா சஞ்சய் மல்ஹோத்ரா. அதோடைய நிர்வாக இயக்குநராக இப்போ அஜித் ரத்னாகர் ஜோஷி வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. அடுத்து ரிசர்வ் பேங்க் பத்தி பார்த்தோம்னா இது எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னா 1935ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 1 தேதி ரிசர்வ் வங்கி தொடங்கப்பட்டிருக்கு. இதோட ஹெட் குவார்ட்டர் மகாராஷ்டிரா மாநிலத்தின் மும்பைல இருக்கு. நெக்ஸ்ட் ரீசன்ட் நியூஸ், சமீபத்தில் பாதுகாப்புத்துறை செயலராக ராஜேஷ் குமார் சிங் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. அடுத்து தமிழகத்துடைய முதல் பெண் தலைமை தேர்தல் அதிகாரியாக அர்ச்சனா பட்நாயக் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. உச்சநீதிமன்றத்துடைய புதிய தலைமை நீதிபதி யார் அப்படின்னா சஞ்சீவ் கண்ணா. அடுத்து இஸ்ரோவுடைய 11வது தலைவராக கன்னியாகுமரியை சேர்ந்த வி நாராயணன் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. அடுத்து சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ் அதாவது CRPF உடைய தலைமை இயக்குநராக ஞானேந்திர பிரதாப் சிங் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. இஸ்ரோவுடைய திரவ உந்து அமைப்பு மையத்துடைய இயக்குநராக M மோகன் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. அடுத்த 6வது கேள்வி, MRF டயர்ஸ் விளம்பர தூதராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, சுப்மான் கில். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இந்திய கிரிக்கெட் வீரர் சுப்மான் கில் தான் இப்போ MRF டயர்ஸ் பிராண்டுடைய விளம்பர தூதராக நியமிக்கப்பட்டிருக்காரு. MRF அப்படின்னா என்னன்னா மெட்ராஸ் ரப்பர் ஃபேக்டரி. அதுதான் இது ஒரு டயர் பிராண்ட், டயர் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு பிராண்ட் தான் இது MRF அப்படிங்கிறது. ஸோ அதோட ஃபுல் ஃபார்ம் வந்து மெட்ராஸ் ரப்பர் ஃபேக்டரி. இது வந்து நம்ம சென்னையை தலைமையிடமாக கொண்டு செயல்படக்கூடிய ஒரு நிறுவனம் தான் MRF. ஸோ இது வந்து இந்தியாவின் மிகப்பெரிய டயர் மேனுஃபேக்சர் அதாவது டயர் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு நிறுவனம் தான் MRF. இந்த MRF நிறுவனத்துடைய பிராண்ட் அம்பாசிடரா சுப்மான் கில்ல வந்து நியமிச்சிருக்காங்க. இவர் இந்திய கிரிக்கெட் வீரர். அடுத்த ரீசன் நியூஸ், சமீபத்தில் ஸ்போர்ட்ஸ் வியர் பிராண்டான புமா இந்தியாவுடைய பிராண்ட் தூதராக PV சிந்து, பேட்மிண்டன் வீராங்கனை PV சிந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. இந்தியா கேட் அரசியுடைய விளம்பர தூதராக அமிதாப் பச்சன் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. அடுத்த 7வது கேள்வி, எங்க அமைந்துள்ள CISF மண்டல பயிற்சி மையத்திற்கு ராஜாதித்ய சோழன் பெயர் சூட்டப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, ராணிப்பேட்டை. ஸோ CISF அதாவது சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், மத்திய தொழிலக பாதுகாப்பு படை. CISF தான் இந்த ஏர்போர்ட்டு, நெக்ஸ்ட் இந்த புதிய பார்லிமெண்ட் கட்டடம், ரயில் நிலையங்கள், முக்கியமான பிரமுகர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய ஒரு படை தான் CISF. CISF உடைய 56வது ஆண்டு விழாவானது இப்போ கொண்டாட போறாங்க. ஸோ அதையொட்டி இப்போ ராணிப்பேட்டையில் இருக்கக்கூடிய CISF மண்டல பயிற்சி மையத்துக்கு ராஜாதித்ய சோழனுடைய பெயரானது இப்போ சூட்டப்படுது. ஸோ கவனிங்க, மத்திய தொழிலக பாதுகாப்பு படை அதாவது சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் உடைய 56வது ஆண்டு தொடக்க தினமானது இந்த வருஷம் கொண்டாடுறாங்க. இது எப்போ தொடங்கப்பட்டதுன்னா 1969ஆம் ஆண்டு மார்ச் 10ஆம் தேதி தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ அதன்படி 56வது தொடக்க தினமானது இந்த வருஷம் கொண்டாடுறாங்க. ஸோ அதையொட்டி இப்போ CISF உடைய ஒரு மண்டல பயிற்சி மையத்துக்கு பார்த்தீங்கன்னா ராஜாதித்ய சோழனுடைய பெயரானது சூட்டப்பட்டிருக்கு. அதாவது ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே பார்த்தீங்கன்னா தக்கோலம்
அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு தக்கோலம். ஸோ அந்த தக்கோலத்தில் வந்து இடைக்கால சோழர்களுடைய ஆட்சி காலத்தில் பெரிய போரில் நடந்திருக்கு தக்கோலம் அப்படிங்கிற பகுதியில். அந்த தக்கோலத்தில் நடந்த போரை தலைமையேற்று நடத்தியவர் யார் அப்படின்னா சோழ இளவரசர் ராஜாதித்யன். ஸோ இவர் ராஷ்டிரகூடர்களுக்கு எதிராக அந்த போரில் யானை மீது அமர்ந்து போரில் வந்து போரிட்டு உயிரிழந்துட்டார். ஸோ அவருடைய நினைவாக ராஜாதித்ய சோழனுடைய பெயரானது CISF உடைய பயிற்சி மையத்துக்கு அமைச்சிருக்காங்க, தக்கோலத்தில் இருக்கக்கூடிய பயிற்சி மையத்துக்கு. நெக்ஸ்ட் ரீசன் நியூஸ். இந்தியாவுடைய உதவியோட இலங்கையுடைய யாழ்ப்பாணத்தில் அமைக்கப்பட்ட கலாச்சார மையத்துக்கு பார்த்தீங்கன்னா திருவள்ளுவருடைய பெயரானது சூட்டப்பட்டிருக்கு. அடுத்து அசாம் மாநிலத்தின் கரீம்கஞ்ச் மாவட்டத்துடைய பெயரானது ஸ்ரீபூமி அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. அடுத்து கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய வில்லியம் கோட்டையுடைய பெயர் வந்து விஜயதுர்க் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. ராஜஸ்தான் மாநிலத்தின் பொய் சாகர் ஏரி வந்து வருண் சாகர் ஏரி அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. இப்போ உங்களுக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னா, இப்போ அந்தமான் நிக்கோபருடைய தலைநகரம் போர்ட் பிளேர் இருக்குல்ல, அதோட பேரை வந்து என்னவா மாத்திருக்காங்க, அதோட பேரை இப்போ என்னவா மாற்றிருக்காங்க அப்படிங்கறத நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இது உங்களுக்கான கொஸ்டின். அதோட புதிய பெயர் என்ன அப்படின்னா. நெக்ஸ்ட் 8th கொஸ்டின். கலைச்செம்மல் விருது 2024-25 எத்தனை பேருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 6 பேர். ஸோ கலைச்செம்மல் விருது அப்படிங்கிறது தமிழக அரசுனால சிற்பிகள், ஓவியம் வரைகிறவங்க இவங்களுக்கு தான் வழங்கிட்டு வராங்க ஒவ்வொரு வருஷமும். ஸோ 6 பேருக்கு 2024-25 ஆண்டுக்கான கலைச்செம்மல் விருது இப்போ வழங்கப்பட்டிருக்கு. ஸோ மரபு வழி ஓவியம், நவீன பாணி ஓவியம், அப்புறம் சிற்பக்கலைகளில் திறமை மிக்க கலைஞர்களுக்கு இந்த கலைச்செம்மல் விருதானது ஒவ்வொரு வருஷமும் வழங்கிட்டு வராங்க. இந்த வருஷம் 6 பேருக்கு விருதானது வழங்கப்பட்டிருக்கு. இந்த விருது பெறவங்களுக்கு செப்பு பட்டயம், 1 லட்சம் ரூபாய் விருது தொகை, அடுத்து பாராட்டு சான்றிதழானது வழங்கப்படுகிறது. அடுத்த 9வது கேள்வி. உலக பேரா தடகள கிராண்ட் பிரிக்ஸ் போட்டியை எந்த நாடு நடத்துகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி, இந்தியா. ஸோ இந்த மார்ச் மாதம் தான் இந்தியாவில் உலக பேரா தடகள கிராண்ட் பிரிக்ஸ் போட்டியானது நடைபெற இருக்கு. ஸோ பேரா தடகள போட்டி அப்படின்னா என்னன்னா, மாற்றுத்திறனாளிகள் பங்கேற்கக்கூடிய தடகள போட்டி. ஸோ இந்த போட்டி பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து புதுதில்லியில் இருக்கக்கூடிய ஜவஹர்லால் நேரு மைதானத்தில் ஸ்டேடியத்தில் வந்து நடைபெற இருக்கு. அதுக்கான லோகோவை இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதான் வந்து இந்த பேரா தடகள கிராண்ட் பிரிக்ஸ் போட்டிக்கான லோகோ. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சிதார், அடுத்து இந்த மத்தளம், நெக்ஸ்ட் இந்த புல்லாங்குழல், அடுத்த பேரா தடகள வீரர்கள் விளையாடக்கூடிய விளையாட்டுகள், நம்மளுடைய கலாச்சாரத்தை காமிக்கும் வகையில் இந்த ஒரு லோகோவானது கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த லோகோவை இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அறிமுகப்படுத்திருக்காங்க, வெளியிட்டிருக்காங்க. அடுத்து ஷார்ட் நியூஸ். இந்தியாவில் மரபணு மாற்றம் செய்யப்பட்ட கடுகுடைய பெயர் என்ன அப்படின்னா DMH11 அப்படிங்கிறது. இந்த DMH11 அப்படிங்கிற மரபணு மாற்றம் செய்யப்பட்ட கடுகை வந்து கள பரிசோதனை செய்யறதுக்காக அனுமதி அளிச்சிருக்காங்க. யார் அப்படின்னா சுற்றுச்சூழல் அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய மரபணு பொறியியல் மதிப்பீட்டு குழு. ஸோ இதுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் கேஸ் தொடங்கியிருக்காங்க. அதில் 2022 மாறுபட்ட தீர்ப்பு வழங்கியிருப்பாங்க. அதை எடுத்து மறுபடியும் உச்சநீதிமன்றத்தில் இது தொடர்பாக விசாரிக்கப்பட்டு வருது. அதனால தான் இதை பார்க்குறோம். ஸோ இதில் என்ன முக்கியம் அப்படின்னா, இந்தியாவில் மரபணு மாற்றம் செய்யப்பட்ட அந்த கடுகோட பேர் என்ன அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ DMH11. அடுத்து தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ கூடுதலாக 17 இடங்களை 4.25 கோடி மதிப்பீட்டில் பசுமை காடுகள் அமைக்கிறதுக்கு தமிழக அரசு ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. ரிவிஷன் பார்க்கலாம். ரிவிஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ மார்ச் 12ஆம் தேதி வந்து ஹோல் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. TNPSC ஹோல் டெஸ்ட் பேட்ச். அதில் எல்லா சப்ஜெக்ட்டும் கவர் ஆகும். TNPSC Group 2, 2A, Group 4 படிக்கிறவங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்டும் கவர் ஆகும். இதுக்கான ஃபீஸ் வந்து 999. ஓல்டு ஸ்டூடெண்ட் அப்படின்னா 899 மட்டும் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்து மார்ச் 16ஆம் தேதி பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. லாஸ்ட் இயர் ஜூலை டு இந்த வருஷம் ஜூன் வரைக்கும் 12 மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இதில் கவர் பண்ணுவோம். ஒன்லி டெஸ்ட் மட்டும் போதுன்னா அதுக்கு ஃபீஸ் 250. வித் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் PDF டெஸ்ட் பேட்ச் வேணும்னா 550. 20ஆம் தேதி வந்து மார்ச் மந்த் 20ஆம் தேதி பார்த்தீங்கன்னா மேக்ஸ் லைவ் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. மேக்ஸ் கிளாஸ் ப்ளஸ் டெஸ்ட் ரெண்டுமே இதில் ப்ரொவைட் பண்ணுவோம். இதுக்கான ஃபீஸ் வந்து 500 ரூபி. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம், யூபே நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷனில் கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்கன்னா உங்களை பேட்சில் ஆட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் ஷெடியூல் கொடுத்துருவோம். ஷெடியூல் வைஸாக டெஸ்ட் நடக்கும், கிளாஸ் நடக்கும். ஸோ இப்போ நம்ம ரிவிஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். பார்படாஸ் நாட்டின் உயரிய விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, நரேந்திர மோடி. இரண்டாவது கேள்வி. உலக பயங்கரவாத பட்டியலில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, 14வது இடம்.
மூன்றாவது கேள்வி, 2023ஆம் ஆண்டிற்கான கலைஞர் எழுதுகோள் விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி, ஏ அண்ட் பி. நான்காவது கேள்வி, தமிழகத்தின் மக்கள் நல்வாழ்வு திட்டங்களால் பேறுகால இறப்பு விகிதம் %, குறைந்துள்ளது? ஆன்சர் 39.4%. ஐந்தாவது கேள்வி, ஆர்பிஐயின் புதிய நிர்வாக இயக்குநராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, அஜித் ரத்னாகர் ஜோஷி. ஆறாவது கேள்வி, MRF டயர்ஸ் விளம்பர தூதராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, சுப்மன் கில். ஏழாவது கேள்வி, எங்கு அமைந்துள்ள CISF மண்டல பயிற்சி மையத்திற்கு ராஜாதித்ய சோழன் பெயர் சூட்டப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ராணிப்பேட்டை. எட்டாவது கேள்வி, கலைச்செம்மல் விருது 2024-25 எத்தனை பேருக்கு வழங்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி, 6. ஒன்பதாவது கேள்வி, உலக பேரா தடகள கிராண்ட் பிரிக்ஸ் போட்டியை எந்த நாடு நடத்துகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி, இந்தியா. இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.